அனைவருக்கும் வணக்கம். பிரெயின் அப்நார்மலிட்டிஸ் உள்ள சைல்டோ பெரியவங்களோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி இருந்தனா சீஜர்ன்ற ஒரு விஷயங்கள் காஸ் ஆகும். சீஜர்னா என்னன்றது பார்த்தா வலிப்பு. காசஸ் ஃபார் சீஜர் ஃபர்ஸ்ட்டு பிரெயின் டியூமரால் காஸ் ஆகலாம், செரிப்ரல் ஹைபாக்சியால் காஸ் ஆகலாம். தேர்ட் ஒன் வந்து ஹெட் இன்ஜுரிஸ் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் காஸ் ஆகலான்ற மாதிரி. இப்போ சீஜர் வந்துடுச்சு, ஒரு காமன் பிளேஸில் போயிட்டு சீஜர் வந்துடுச்சுன்ற மாதிரி இருந்தனா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பேனிக் ஆகக்கூடாது. செகண்டு, அந்த இடத்துல வந்து எல்லாமே சூழ்ந்துக்குவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தேர்டு, அவங்க பக்கத்தில் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அவங்க கழுத்தில் சுற்றி ஏதாவது கயிறு இருக்குதா அதெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ண பார்க்கணும். சீஜர் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸோட நின்றுடுச்சுன்ற மாதிரி இருந்தால் தட் இஸ் டோட்டலி ஃபைன். 3 minutes அபவ் போச்சுன்ற மாதிரி இருந்தானா எமர்ஜென்சியோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக பாருங்க. நன்றி, வணக்கம்.